இந்த ஆகஸ்ட் மந்த் கன்னிராசி பெண்களுக்கு வந்து பொதுவா எப்படி மேம் இருக்கு? கன்னிராசி பெண்கள் யார் எப்படிங்கிறது தெளிவாக தெரியும். எல்லாரையுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியும். நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? கன்னிராசி பெண்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய கேங்கில் இருக்கிறாங்கன்னா கன்னிராசி பெண்களுக்கு தான் முதல்ல கால் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுடைய பிரச்சனையே ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நாள் தலையில் ஓடிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விரயம் அதிகமாக இருந்தது. அதாவது செலவு அதிகமாக பண்ண வேண்டியதாக இருந்தது. 10 ரூபாய் செலவாகிற இடத்துல எனக்கு 20 ரூபாய் செலவாச்சு. ஒன்றுமில்ல, ஏதாவது டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்றைக்கி புக் பண்ணுறாங்கன்னா மறுநாள் வந்து டிக்கெட்டோட விலை குறைஞ்சிருக்கும். தங்கம் வாங்குறாங்க, இவங்க வாங்கின மறுநாள் தங்க விலை குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி எதையுமே கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வாங்க முடியாது. இவங்க கன்னிராசி பெண்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல அப்ராட் போகணும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மந்த் எப்படி மேம் இருக்கு? அரப் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக இவங்க ட்ராவல் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பியூட்டி காஸ்மெட்டாலஜி ரிலேட்டடான செக்டர்ஸில் ஏதாவது பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம். பார்ட்னர்ஷிப்பை மட்டும் நீங்கள் பிஸ்னஸில் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 7357421335. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். இந்த ஆகஸ்ட் மந்த் கன்னிராசி பெண்களுக்கு வந்து பொதுவா எப்படி மேம் இருக்கு? கன்னிராசி பெண்கள் யார் எப்படிங்கிறது தெளிவாக தெரியும். எல்லாரையுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியும். நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலுமே முன்னின்று அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனை மாதிரியே நீங்கள் எடுத்து சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு குதூகலமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லேருந்தெல்லாம் கொஞ்சம் விடுவிச்சுட்டு நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு மூவி பார்த்தே பல நாட்கள் ஆகுது, ஒரு புக்ஸ் ரீட் பண்ணணும்னா பண்ண முடியல, வெளியில் நமக்காக ஷாப்பிங் போகணும்னா போக முடியல. கன்னிராசி பெண்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய கேங்கில் இருக்கிறாங்கன்னா கன்னிராசி பெண்களுக்கு தான் முதல்ல கால் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுடைய பிரச்சனையே ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நாள் தலையில் ஓடிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று, யாருமே எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனையை பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு டஸ்ட்பினாக நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தாட்டும் வரும். அது கரெக்டு தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம மாரல் சப்போர்ட் கொடுக்கறது கரெக்டு தான். பட் அதே ஒரு பழக்கமாகிறது, இல்லை நீங்களே அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக மாறுறதுங்கிறது சைக்காலஜிக்கலாக உங்களை அஃபெக்ட் பண்ணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ கொஞ்சம் அதுலேருந்து ஒரு பிரேக் வேணும். எல்லாரும் உங்கள் பிரச்சனை என்கிட்ட பேசாதீங்க, நான் சில ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன், எனக்கான மீ டைம் வேணும்னு கன்னிராசி பெண்கள் தங்களை வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு தங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதம்னு இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லிடலாம். ஓகே மேம். இவங்க வந்து ரொம்ப நாளாவே வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க, இந்த கன்னிராசி பெண்களாக இருக்கட்டும், அவங்க வாட் எவர் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. பட் ஆனால் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து கன்னிராசி பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எப்படி மேம் அவங்க? 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விரயம் அதிகமாக இருந்தது. அதாவது செலவு அதிகமாக பண்ண வேண்டியதாக இருந்தது. 10 ரூபாய் செலவாகிற இடத்துல எனக்கு 20 ரூபாய் செலவாச்சு. ஒன்றுமில்ல, ஏதாவது டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்றைக்கி புக் பண்ணுறாங்கன்னா மறுநாள் வந்து டிக்கெட்டோட விலை குறைஞ்சிருக்கும். தங்கம் வாங்குறாங்க, இவங்க வாங்கின மறுநாள் தங்க விலை குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி எதையுமே கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வாங்க முடியாது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கன்னி ராசி பெண்களுக்கு மேக்ஸிமம் அப்பா சைடில் உள்ள விஷயங்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது, இல்லை அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மெனக்கிடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபினான்ஷியலாகவும் மாறலாகவும் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. எமோஷன்ஸுமே நிறைய விரயமாகும். செல்லுபடி ஆகாத இடத்துல அதிக அன்பை கொட்டி அதில் ஒரு ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட் அடைகிறது எல்லாமே நிறைய இருந்துட்டு இருந்தது. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுங்கிறது ஃப்ரம் திஸ் மந்த் இருக்கும். ஸ்டில் 12ல் கேது இருந்தாலும் நம்ம ஒரு பாடம் படிச்சிருப்போம்ல. இப்போ ராசிநாதன் வேற வலுவாக இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் இருக்கக்கூடிய ஃபினான்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமையுது. ஓகே மேம். கன்னிராசி தான் என்னதான் கன்னிராசி அப்படின்னாலுமே ரிலேஷன்ஷிப்பு, லவ், மேரேஜ்ன்றது கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ் லைஃப் எப்படி மேம் இருக்கு? இல்லை, ஒரு கோட் நம்ம படிச்சிருப்போம்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து பெரிய ஒரு பூம்ங்கிறது இருக்காதுங்கிற மாதிரி அதிகமான இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா சில காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணும். இட்ஸ் நாட் தட் மேரேஜே செட் ஆகுதுங்க, நீங்களாம் கல்யாணமே அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய நல்ல கப்பலும் இருக்காங்க கன்னிராசியில். பட் ரொம்ப சிரமப்படுவாங்க ஜெல் ஆகிறதுக்கு. இவங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப மெச்சோர்டு, இவங்க ரொம்ப லாஜிக்கல்.
அவர் எல்லாத்தையும் மனசால பார்க்குறாருன்னா இவங்க அறிவால பார்ப்பாங்க. அவர் ஸ்லோனா இது ஹை ஸ்பீடு. ஸோ அதனால கொஞ்சம் ஜெல் ஆகுறதுக்கான ஒரு டைம் வந்து எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நல்லாவே வாழ்ந்துருவாங்க. சில பேர் வந்து திருமணம் முறிவாகி 2ஆம் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல கரெக்ட்டா அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். நல்ல வரனே கிடைக்கும். நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பாரு. இல்ல கோர்ட் கேஸஸ் வரைக்கும் போயிட்டாங்க. மேட்ரிமோனியல் கேஸஸ் போயிட்டு இருக்குதுன்னா, அது வந்து ஜெயிச்சுடுவாங்க. ஓகே மேம். மேரேஜ விட செகண்ட் மேரேஜ்க்கு வந்து இந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்த் கன்னி மந்த்ங்கிறது ரொம்ப பெண்கள். ஃபேவரபிளா இருக்கு. எஸ். ஓகே மேம். ஓகே. ஸோ இவங்க கன்னிராசி பெண்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல அப்ராட் போகணும், இல்ல ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மந்த் எப்படி மேம் இருக்கு? அரப் கண்ட்ரீஸ் கண்டிப்பா இவங்க ட்ராவல் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பியூட்டி காஸ்மெட்டாலஜி ரிலேட்டடான செக்டார்ஸில் ஏதாவது பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம். பார்ட்னர்ஷிப்பை மட்டும் நீங்கள் பிஸ்னஸில் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இல்லை ஆல்ரெடி நான் வந்து பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா, பார்ட்னர் எப்படி இருக்கிறாங்கங்கிறத ஒரு கண்ணு வச்சுக்கணும். எதையுமே நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணாமல் பேப்பர் ஆக்கிக்கிறது, லீகல் ஆக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். கன்னிராசி பெண்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல பிசினஸ் பண்ணலாம். பட் ஆனா அந்த பார்ட்னர் அப்படின்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருக்கணும். எஸ். ஓகே மேம். ஸோ இந்த மந்த்ல வந்து ஆகஸ்ட் மந்த்ல கன்னிராசி பெண்கள் என்ன மாதிரி கடவுளை மேம் வழிபடணும்? கன்னிராசி பெண்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் ஏதாவது கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வாரம் சனிக்கிழமை போய் வெற்றிலை வெண்ணெயெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லை ஆஞ்சநேயரை எங்களுக்கு பக்கத்தில் பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீராம ஜெயம் தினம் ஒரு 11 முறை, 18 முறை, 27 முறை, 54 முறை, 108 முறை எப்படி முடியுதோ அப்படி எழுதுறீங்கன்னா நல்லது. டெய்லி முடியலைன்னா புதன் சனிக்கிழமைகளாவது இதை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது நல்ல மனமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஓகே மேம். இவங்க வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னா என்ன மேம் செய்யலாம் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு? கன்னி ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், கொரியர் கொண்டு வரவங்க, ஃபுட் சர்வ் பண்ணுறவங்க, டோர் டெலிவரி பண்ணுறவங்களுக்குலாம் முடிஞ்ச மாரல் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்ப்ஸ் ஒரு டிப்ஸ் கூட கொடுங்க. கொஞ்சம் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ அது மேபி அவங்களுக்கு ஒரு பேட் டேவாக இருந்திருக்கும். நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அட்லீஸ்ட் அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் ஹர்ட் பண்ணாமல் மட்டும் இருந்தாலே வந்து ஒரு நல்ல விஷயமா அமையும். பிளட் டொனேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக அமையும். மஞ்சள் நிறத்தில் உடைகள் உடுத்துறத இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே மேம். ஸோ இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து கன்னிராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு வந்து எவ்வளோ மார்க் மேம் கொடுப்பீங்க? 9 out of 10 கொடுக்கலாம். 9 out of 10. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 7358742135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.